ஃபீட்பேக் வந்து பிரச்சனை இல்லை, ஓகே ரைட் நல்லா போயிட்டு இருக்கும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். பட் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது தான் உங்களை வளர வைக்கும். ஐம் ரைட் ஆர் how many people believe what I say? So this is a negative feedback that is going to make you grow, that is going to make you really come up. All of a sudden I say, Suganya, this is very bad. நீ இங்கிலீஷ்ல பேசவே இல்லை, எல்லாரும் ட்ரை பண்ணிருக்காங்க, நீ இங்கிலீஷ்ல பேசவே, நான் ஹார்ஷா சொல்லிட்டேன். So when Suganya can think, சார் நீங்க என்னதான் இருந்தாலும் எங்கிட்ட பேசுறது, நீங்க மற்றவங்ககிட்ட மற்ற பொண்ணுகளை பார்த்துருக்கீங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமா என்ன ஒரு தில்லு இருக்குன்னு எங்கிட்ட பேசியிருக்கேன், இன்னைக்கு நீங்க எப்படி வீட்டுக்கு போய் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா நான் வந்து ஏதாவது விஸ்டம் ஷாட்டை யூஸ் பண்ணி என்ன நான் காப்பாற்றிருக்கேன். So now Suganya comes and says that, sir, I really got very much disheartened because அத்தனை பேருக்கு நீங்கள் இப்படி சொல்லிருந்தது அவசியமே இல்லை அப்படின்னு எங்கிட்ட அவங்க சண்டை போடணும். அப்படி சண்டை போட்டு அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணலாம், this is the last day that I cry. Next time if Manikandan or somebody else comes, they should really appreciate. அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷனேட்டாக பண்ணாங்கன்னா she is using this wisdom shot. And what is wisdom shot? Using feedback. ஆனா இதை எல்லாம் பண்ணாம எப்போ பார்த்தாலும் ஓரத்து உட்காந்து அழுதுட்டு ஐயோ அவன் எனக்கு சொல்லிட்டான், என்ன யாருமே இப்படி சொன்னது இல்லையே அப்படின்னு நீ பண்ணீங்கன்னா not even God can rescue. உங்களை கடவுளோடு காப்பாற்ற முடியும். Next wisdom shot. Practice persistence, never give up. John Cena's attitude. I love John Cena for many reasons. Never give up, never give up, never give up. So persistence is a very, very powerful word, my boys and girls. Tell me one particular thing that you have accomplished in your life after trying for 15 to 16 efforts or 20 efforts. 15-20 தடவை ட்ரை பண்ணி 21 தடவை நீங்க ஜெயிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா congratulations, you are a persistent person. இல்ல சார் ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன், ரெண்டாவது தடவை பண்ணுவேன், இல்லைன்னு வச்சுங்களேன் போய் தொடர்ந்து விட்டுருவோம் சார். என்ன சார் அது பெரிய லைஃப்ல எத்தனையோ இப்படி பேசுனீங்கன்னா erratic attitude அது ரைட், அது நிறைய பேருக்கு இருக்கு. But I don't want you to be an erratic person, I want you to be a persistent person. A persistent person never gives up. He keeps on changing the approach. That's the next wisdom shot. Next wisdom shot. I've seen that again already. So practice the rule of 5. Practice the rule of 5. Tracking and mind mapping, we already seen that. Practice the rule of 5. 5 things towards a goal. ஒவ்வொரு நாளும் உங்க கோல் சம்பந்தமா ஏதாவது ஒரு 5 விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. Monday, Tuesday, Wednesday, Thursday and Friday, 5 days, and on the week you should have done at least 20 to 25 things towards your goal. And what is your goal? அது எனக்கு தெரியாது, ஆனா இனிமேல் தான் யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா you are handicapped. I want you to fix up a goal for yourself, and every single day the day should not come to an end without taking at least 5 steps towards that goal. அப்படி ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு night you will have a peaceful sleep because I've done something very constructive today. How many peaceful sleep nights we had in the past 2 or 3 months? Not so many. கண்ணை மூடுறீங்க அப்படிங்கிறதுக்குள்ள 6 மணி ஆயிடும். அப்படி எத்தனை தடவை தூங்கிருக்கீங்க சார்? எனக்கு டெய்லி அப்படிதான் சார் அப்படின்னா வெரி லக்கி. அது மட்டும் இல்லை சார், கிளாஸ்லேயும் அப்படிதான் சார். காலையில் உட்காந்து வச்சுங்களேன், நீங்கள் சொன்ன இப்படிங்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு சார். எனக்கு ஒரு பழக்கம் சார் அப்படின்னம்னா உங்களை மியூசியமில் கொண்டு போய் வச்சு. We don't have peaceful sleep, my dear boys and girls, because of the technological growth. We all have our smartphones near the pillow. Therefore, we are not getting. Somebody please put the AC on. We all have smartphones. We all have laptop. Night TV பார்க்காம laptop பார்க்காம படிக்கிறது. Night smartphone ல வச்சுட்டு friend கிட்ட சண்டை போட்டுட்டு SMS WhatsApp messaging பண்ணாம நம்ம தூங்குறோம். Then how would we get positive or peaceful sleep? So peaceful sleep அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா it is psychological. So I did something very constructive today. I did 5 things towards my goal. That's a fantastic one. That's it. Okay. Yeah. Skills are there. How do you? Next. The next one is surround yourself with successful people. This is very important, my dear boys and girls. கிளாஸ்ல அப்படி யாரும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் போயிட்டு இருக்கு, ஒருத்தர் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா all of you are in the same peer group. But like-minded people are கண்டுபிடிக்கும். I want to do this, I want to do that, I want to achieve this, I want to achieve that. Being like-minded people. For example, let's take one fine day now who decides that I would like to find people who are very much interested towards HR specialization. அடுத்த வருஷம் HR அப்படிங்கிற ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். He speaks to various boys, various girls, and he chooses 5 people. That's a fantastic. There's no short to reach from another. He's trying to surround successful and positive people around him.
like-minded people. Proper mental alignment அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவோம். Mental alignment. நான் யோசிக்கிறது நீ யோசிக்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னா mental alignment. Right? இது ரெண்டு இடத்துல ரொம்ப முக்கியம். ஒன்று ஆஃபீஸ் பாஸ் அண்ட் சபார்டினேட், இன்னொன்று வீட்டில் ஹஸ்பண்ட். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு அது கம்ப்ளீட் ஆப்போசிட். That's right. So mental alignment, proper mental alignment. That's surrounding yourself with success. Next wisdom shot. Develop 4 new success habits a year. 4 new success habits a year. ஒரு டாஸ்க் ஹேபிட்டா மாறதுக்கு 21 நாட்கள் ஆகும். இப்போ காலையில் 6 o'clock எழுதிக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா you have to do that particular task for 21 days, and after 21 days that particular activity becomes a habit, and on 22nd day without having an alarm you will wake up at 6 o'clock. Am I right or wrong? How many people follow what I'm saying? So basically speaking, habits make your character. So ஒவ்வொரு வருஷம், so இப்போ இந்த 2 வருஷம் இருக்கு, first year MBA and second year MBA, what are all going to be the new habits you are going to start? Today, before completing this session, I'm going to give you how to start a day, right? So I'll only tell you. So what are all the habits I have to do? So start new habits, 4 new habits per year. Clean up your messes and reorganize. I'm sorry, the reorganize word is not visible in the screen. But the next wisdom shot is clean up your messes. Mess, abdina? Confusions. Confusions in your home, confusions in your life, confusions in your thinking, confusions in your mind, confusions in your ideas, confusions in your policies, confusions in your goals. There are plenty of confusions. The best way to, reorganize, or the best way to So the best way to reorganize and the best way to have the cleaning up of all the messes is organizing things. Take your smartphone and are you really organizing the files? உங்கள் கேலரியில் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி ஆர்கனைஸ்டாக மனப்பாடமாக உங்களால் சொல்ல முடியுமா? No. You have a laptop which is almost about 360 GB hard disk. Okay. So do you really know what is there in 360 GB hard disk? அந்த 360 GB hard diskல என்னென்ன விஷயங்களை நீங்கள் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? No sir. 2 equipments, 1 smartphone and a laptop. அதுக்குள்ள இருக்கிறதே நமக்கு என்னன்னு தெரியாதப்போ you got a big electromagnetic station called as a brain which is 1.5 kg and you have lived for 21 years or 22 years, and if you are not organizing properly and the brain குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாம இருந்துச்சுன்னா that is where people cry, that is where people have lapses, that is where people have weaknesses. If I ask Karthik one fine morning, Karthik, make a presentation on globalization. Sir, இப்படி சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படி சார், நாளைக்கு காலையில் பண்ணுவாங்க, டைம் இருக்குல்ல சார், பார்த்தா சார் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 24 நாள் டைம் இருக்கு சார், globalization பெரிய விஷயம் சார். Why he says that? He is having the capability of speaking about globalization the next morning, but அந்த மெஸ்ஸிங் அப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மெஸ்ஸிங் அப், because his brain says that I am not organized, Mr. Karthik. Say to Mr. Manigandan that you don't have time. ஏன்னா நான் ஆர்கனைஸ்டாக இல்லை, குளோபலைசேஷனை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நான் இப்போ ஆர்கனைஸ்டாக இல்லை. That's what the mind says. So Karthik says, sir, give me some more time. But if you organize, right? If Karthik has done SWOT analysis, my strengths, my weakness, my opportunities, my threats, and the organizing அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் போய் சொல்கிறேன், Karthik, tomorrow morning 25th of July you're supposed to make a presentation on globalization. Fine sir, done. He will say that. Am I right or wrong? How many people follow what I'm speaking? Yes sir. So this is what is called as cleaning up and reorganizing. இது நீங்கள் பண்ணாமட்டிங்கனாவே எக்கச்சக்கமான புது ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் கிரியேட் ஆகும். That's the next wisdom shot. Next wisdom shot. Stay focused on your core genius. Core genius. அது யார் சார்? Genius. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. Nobody can call themselves as genius. Stay focused on the core genius அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. If you are having the stock of all your successes in the past, if you are having the stock of all the good things that you had in the past life, let's say for example, today Nandivarman will say that, sir, I have found my core genius today. He told me in the break, during the break, sir, this is the first time I came to the stage and I spoke really well and I feel really good. So today Nandivarman has discovered his core genius. Am I right? Right? And Parameshwari mentioned that, sir, today is the only day I'm speaking. And I wrote this in Tamil and my friend Deepika translated in English. So I will do that again. So she said that, right? So today she has identified her core genius. Right? Okay?
Sujita tries to mention, sir, we came as a last team, and today only I learned that how to make an impression besides coming as a last team. Last team வந்தாலும் எப்படி impression create பண்றதுங்கிறது எனக்கு தெரியும் சார். நீங்க அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னா it means Sujita has learned what is a core genius. So we have to capitalize on the core genius. We have to really, நம்ம கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸை அதிகமாக மதிக்கிறது தான் இந்த wisdom shot. We saw the poor maverick problems, right? அதில் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்க, stress for unknown reasons, right? So that particular problem will be taken care of if you are using this wisdom shot. Okay? The final wisdom shot, SW, 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 SW. What does it stand for? Some will, some won't. So what? Someone is waiting. Some will. சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. First SW. Some won't. சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Second SW. So what? அதனால என்ன? Third SW. Someone is waiting. Fourth SW. So this is a psychological tactic for avoiding rejections. Let's say, for example, if I ask say yes Karthik or say maybe to an extent. For example, I asked Jagan to come and make a presentation. So Jagan has got stage fear or original hypothesis. So Jagan should use this SW into 4 tactic. Okay, now Mr. Manikan is calling me to the stage. Let me go to the stage and speak. Now, basically, some people will listen to me and appreciate me. Some people won't listen to me and won't appreciate me. அதனால இது ரெண்டுமே நடக்கிறது. It's waiting. வேற ஏதோ ஒரு என்விரான்மெண்ட்ல நான் பேச கவனிக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி he comes to the stage and speaks அப்படின்னு he is using the final exception. You understand? Okay? Right? Don't ever forget. Don't ever forget. Sir, I attended the interview, sir. The interviewer said you are totally wrong. Your attitude is bad. Your communication is bad. Oh my God, what can I do, sir? You did not try all that. You can use this particular principle. Okay. When I go and give the interviews, when I answer the questions in the interviews, some people will like me, some people won't like me. So what? Some company is waiting for me. So if you are affixing this particular target, sir, I was working in previous company. The previous company's boss was so ridiculous. I tried to give plenty of ideas and the boss always kept on delineating my ideas. I had the company with you. Wrong. You did not come out of the company for that simple reason. Maybe you can have a little bit of more choices and a little bit of more time in that particular company. But you can use money. Sometimes the boss will accept. Sometimes the boss will not accept. No problem. In the boss will never marry you. Depending on something. But if not, the company will want to do something. That's it. Am I right or wrong? Yes or no? Yes. Fine. So this is the final and the biggest wisdom shot that you are supposed to use for making yourself as a maverick manager. Right? Okay? Now, having got these things, you have learned plenty of wisdom shots so far. Now tell me, if you are having those 23 wisdom shots in your mind, do you really think these problems will come to you or not? Problems will come. Problems will come to you. Problems will come to you. I can rectify it. You can rectify it. You can handle it. Fantastic. Right? You can solve it. Simple. So இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷம் ஃபுல்லாக உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் மேவரிக்காக இருக்கிறவங்களை வீக் மேவரிக்காக மாற்றுறதுக்கு இன்சிடென்ட்ஸ் நடக்கும், சிச்சுவேஷன்ஸ் நடக்கும், சர்க்கம்ஸ்டன்சஸ் நடக்கும், பீப்புள் வில் பி தேர், ரைட்? ஆனால் அந்த டைம்லலாம் ஐ வாண்ட் யூ டு யூஸ் தீஸ் விஸ்டம் ஷாட்ஸ். இந்த ப்ராப்ளம் நவ் ஐ ஃபேஸிங் இப்போ உங்ககிட்ட இருக்கிற கரண்ட் ப்ராப்ளம்க்கு இப்போ நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு விஸ்டம் ஷாட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். திங்க் அபவுட் அ வெரி பிக் பர்சனல் ப்ராப்ளம் தட் யூ ஆர் ரியலி ஹேவிங் இன் யுவர் ஹார்ட் அண்ட் தட் இஸ் பர்ஸ்டரிங். உங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்து problems are problem, just one problem. You did not say that to me. It's your personal thing, but keep it at the top of your head and think about these wisdom shots. Think about these wisdom shots. Somewhere, someday, one of these wisdom shots is definitely going to help you to the problem. Am I right or wrong? I might be having some personal problems right now, and I take that personal problem, I keep it in the shelf, and I look into this particular slide. This is definitely going to help me. I take 100% responsibility. That was my first wisdom shot.
SW into 4, that's my last wisdom shot. இத்தனை wisdom shotல ஏதோ ஒன்று கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு I'll feel. This is what I want you to do in this campus and in your life. Because this morning you put your hand on the chest and you mentioned a promise, and the promise was, I'll take this place as a temple. Do you remember? Sir. I'll take this place as a place to implement my awareness, to implement all the learning insights. The first and foremost thing that I want you to learn and I want you to apply is, you're going to have those 10 problems always in your life, and for those 10 problems, I want you to use these instructions. Will you do it? Fine. So thanks for the cooperation. Now what we'll do is, we'll have a short break and you come back. We'll have a tiny exercise and then we will see the DLS. DLS stands for Daily Launcher System. Yeah, the Daily Launcher System is going to keep you more strong. Right? Thanks for the cooperation. See you. Come back.